உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. ஓ, இவருதான் பொதுமக்களுக்கு தானே அந்த அட்வைஸ கொடுத்தாரு, கான்ட்ராக்ட்காரங்களுக்கு கொடுக்கல. கரெக்ட் தான், கான்ட்ராக்ட்காரங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்புறம் தாவேக்காவோட கொடி போட்டுருக்க யார் வேணா லஞ்சம் வாங்கிக்கலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. அரசு அதிகாரிகள் வாங்க கூடாதுங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வாங்க கூடாது. 100 கோடி மதிப்புள்ள இடத்த 2 கோடிக்கு நீங்க பட்டா போட்டு எழுதி கொடுத்துடலாம். அவங்க அந்த இடத்த வாங்கினவங்க அமைச்சரோட ரிலேட்டிவ்ஸா தெரிஞ்சவங்களா இல்லையா அப்படிங்கறத பல யூடியூபர்ஸ் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அமைச்சர் என்ன சொல்றாரு, இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கும் அவருக்கும் இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒரு பையர், நான் ஒரு ஹெச்ஆர்என்சி உடைய அமைச்சர். ஹெச்ஆர்என்சி சார்ந்த ஒரு இடத்த ஒரு பையர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஹெச்ஆர்என்சி மினிஸ்டருக்கும் அந்த பையருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரிலேஷன்ஷிப் இருக்குமா இருக்காதா அப்படிங்கறது இங்க மிகப்பெரிய கேள்வி. ஆனா நம்ம அந்த கேள்விக்குள்ள போறது இல்ல. ஆனாலும் கட்சிக்காரங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு தலைவர் சொல்லலையே. அதுதாங்க தளபதி விஜய், அதுதான் அவருடைய சாணக்கிய தந்திரம். கான்ட்ராக்ட்காரங்க கிட்ட லஞ்சம் வாங்கிக்க, ஆனா பப்ளிக் கிட்ட லஞ்சம் வாங்காத. அதாவது அரசு அதிகாரிகளா இருக்கிற நீங்க லஞ்சம் வாங்க கூடாது.